இப்ப பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 2 வருடமாக நடந்துகிட்டு இருந்த போர் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துருச்சு. ஒரு பெண் எப்படி இன்னொரு பெண்ண நிர்வாணமா இழுத்துட்டு போகும்போது கைதட்டி சந்தோஷப்பட முடியும்? வெறும் 1 கோடிக்கும் கம்மியாக இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு உலக அளவுல பைனான்சியலாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பிரெயின் வைஸாவும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் நம்முடைய பாரத பிரதமர் என்னுடைய நண்பர் மோடி வந்து காசா ஒப்பந்த விழாவுல நீங்க கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அழைப்பு விடுத்திருக்காங்க. போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு இந்தியாவின் சார்பில் வந்து கீர்த்தி வர்தன் சிங் அவர்கள் வந்து போறாங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து மிகவும் நல்ல ஒரு விஷயம். புதுசாக வந்து ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா, இந்தியாவில் இருக்கும் எல்லா மாநிலத்துக்கும் வந்து ஒரு சர்க்குலர் கொடுத்திருக்காங்க. அதாவது வந்தே மாதரம் சாமானிய குழு தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். ஒரு வழியாக ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கும் இஸ்ரேல் ராணுவத்துக்கும் நடந்துகிட்டு இருந்த 2 வருட போர் இப்ப சமீபமாக முடிவுக்கு வந்திருக்கு. போரை வந்து நிப்பாட்டுறதுக்கு இஸ்ரேலும் ஹமாஸ் பயங்கரவாதிகளும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. இது அதிகமாக பாதிக்கப்பட்டது பார்த்தோம்னா பாலஸ்தீன மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் தான் வந்து அதிகமாக இறந்திருக்காங்க. ஹமாஸ் பயங்கரவாதிகள் வந்து பல ஆயிரம் பேர், எல்லாரும் சொல்றாங்க 60,000 சொல்றாங்க. அதெல்லாம் கம்மி. அதை விட பல மடங்கு கிட்டத்தட்ட பல லட்சங்கள் கூட வந்து ஹமாஸ் பயங்கரவாதிகள் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான ஹமாஸ் பயங்கரவாதி தலைவர்கள் வந்து போட்டு தள்ளப்பட்டிருக்காங்க. இப்ப நிறைய பெண்கள் குழந்தைகள் இருக்கும்போது நம்ம கமெண்ட்ல எல்லாம் படிக்கும்போது ஒரு விஷயம் வந்து ஒரு இஸ்லாமாக இருக்கக்கூடிய மக்களை வந்து மற்றவங்க எப்படி வெறுக்கிறாங்கிறதுக்கு இந்த காசா ஹமாஸ் போர் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். குழந்தைகள்லாம் இறந்திருக்குன்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு கீழே கமெண்ட்ல படிச்சோம்னா, நல்ல வேளை இன்னொரு பயங்கரவாதி உருவாகிறத தடுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. பெண்கள் இறந்திருக்கும் போது நல்ல வேளை தீவிரவாதியை பெறாம நல்லபடியா போய் சேர்ந்துட்ட அப்படின்லாம் வந்து பதிவு போடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து இஸ்லாம் மேல, இஸ்லாமியர்கள் மேல வந்து இன்னைக்கு உலக அளவுல வந்து ஒரு வெறுப்பு, ஒரு கோபம் எல்லாருக்கும் வந்து ஏற்பட்டிருக்கு. ஏன்னா எங்க மக்கள் வந்து அப்படித்தான் இருக்கிறாங்க. ஒரு படிப்பறிவு இல்லாம, நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு தன்மை இல்லாம, ஒரு வாட்ஸ்அப்ல வரக்கூடிய ஒரு மெசேஜை வந்து ரொம்ப பெரிய விஷயமா நினைச்சுக்கிருவாங்க. இதுவே வந்து ஒரு தேடி பார்த்தோம், படிச்சோம், ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்ல போய் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கிறத சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு அறிவு, திறன், ஒரு நேரம் கூட அவங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லலாம். பெரும்பாலும் வந்து அந்த கல்வி அறிவு இல்லாததுனால எனக்கு எவனாவது ஒரு வாய் வழியாக வரும் செய்திகளை வந்து அதிகமாக நம்புவாங்க. இப்ப அப்படித்தான் பார்த்தோம்னா, இப்ப ஹமாஸ் பயங்கரவாதிகள் கூட போராளிகள் அப்படின்ட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டுல, இந்தியாவின் பல இடங்கள்ல வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சேவ் பாலஸ்தீன், ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க என்ன நடக்குது, இஸ்ரேல் ராணுவம் வந்து என்ன சொல்றாங்க, பாலஸ்தீன் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய அறிவு வந்து இல்லை. இப்ப பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 வருடமாக நடந்துகிட்டு இருந்த போர் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துருச்சு. அந்த மக்கள் வந்து நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க. ஏன்னா அந்த போர் நடக்கிற ஆரம்பிக்க நாள் அந்த இஸ்ரேல் மக்கள் வந்து அவங்களுடைய கொண்டாட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. ஹமாஸ் பயங்கரவாதிகள் தான் வந்து வம்பு கிழித்து அந்த பெண்களை நிர்வாணமாக இழுத்துட்டு போனாங்க. அந்த வீடியோ எல்லாம் நம்ம பார்த்தோம். அன்னைக்கு அங்க இருந்த மக்கள் வந்து ஆடி பாடி கொண்டாடினாங்க. அவங்க அங்கேயும் ஒரு பெண் எப்படி இன்னொரு பெண்ணை நிர்வாணமா இழுத்துட்டு போகும்போது கைதட்டி சந்தோஷப்பட முடியும்? இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து வேதனையின் உச்சக்கட்டம் தான் நான் சொல்லுவேன். அதற்கு பழி வாங்குச்சுன்னு கூட நான் ஒரு தடவை நினைக்கலாம். ஏன்னா வந்து தன்னுடைய நீயும் பெண், அவங்களும் பெண், யாருமே வந்து கண்ணை மூடல, ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல. அவங்களும் சேர்ந்து ஆடி பாடி கொண்டாடினாங்க. அதற்குண்டான பலனை இஸ்ரேல் வந்து நல்லா காட்டிடுச்சு. ஏன்னா இஸ்ரேலினுடைய மொசாட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட உலக அளவுல எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வீரர் இறந்தா 1,00,000 பேரை கொல்ற அளவுக்கு வந்து அவங்களுடைய நாட்டுப்பற்று, ஒரு உயிர் கூட அவங்களுக்கு வந்து விலை மதிக்க முடியாததாக இருக்கும். ஏன்னா இந்த இஸ்லாத்துல வந்து பதாவதன் நிறைய பிள்ளையை பெற்று போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா யூதர்களை மட்டும்தான் திருமணம் செய்வாங்களாம். வேற யாரையும் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்களோ அவங்க நினைச்சே பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து, ஏன்னா அவங்களுடைய பிரெயின் வந்து அந்த அளவுக்கு வந்து வெரி ரேர்ன்னு தான் சொல்றாங்க. அவங்களுடைய உணவு கட்டுப்பாடு ஆகட்டும், அவங்க யோசிக்கும் திறன் ஆகட்டும், இன்னைக்கு ஒவ்வொரு பொருள் ஆகட்டும், இன்னைக்கு இந்தியாவில் உலக நாடு வந்து இஸ்ரேல் இல்லாம வாழ முடியாதுங்கிற அளவுக்கு அவ்வளவு விஞ்ஞானிகள் வந்து அந்த நாட்டுல இருக்கிறாங்க. வெறும் 1 கோடிக்கும் கம்மியாக இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு உலக அளவுல பைனான்சியலாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பிரெயின் வைஸாவும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கண்டுபிடிப்புகள், அவ்வளவு கண்டுபிடிப்புகள். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளையுமே அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய நாட்டுப்பற்று, ஒரு உயிரை கூட நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பாங்க.
இன்னைக்கு இத்தனை வருஷமா அடி வாங்கி அந்த பாலஸ்தீன் மக்களை பரிதவிக்க விட்டு இப்ப நம்மளாம் நிறைய வீடியோஸ் பார்த்திருப்போம். ஒரு உயிர் கூட இறந்த உயிரை நம்ம பார்த்திருக்க மாட்டோம், பொதுமக்களுடைய உயிர். ஆனா இதே இவங்க சாப்பாட்டுக்கு அலையிறது, இந்த சட்டியை சுரண்டுறது, சோறை கீழே கொட்டுறது, இதுவா வந்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திருப்போம். கண்டிப்பாக அது மட்டும் இல்லாம உலக நாடுகள் எல்லாமே வந்து பாலஸ்தீன் மக்களுக்கு நிறைய ஃபண்டு கொடுக்குறாங்க. அந்த ஃபண்டுகள் மூலமாக அவங்களுக்கு வந்து உணவுப் பொருட்கள் ஆகட்டும், நிறைய நிவாரணப் பொருட்கள் வந்து உலக அளவுல கொடுக்குறாங்க. ஆனா அந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் உள்ள அந்த ட்ரக்கு, அந்த கிரீன் கலர் ட்ரக் வந்த உடனேவும் கன்னை வச்சு கொண்டு போய் அப்படியே அந்த மக்களை அடிச்சு துன்புறுத்திட்டு எல்லாத்தையும் அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. அதை எடுத்துட்டு போறது மட்டும் இல்லாம அதை வந்து காஸ்ட்லியான ரேட்டுக்கு தன்னுடைய மக்களுக்கே வந்து விற்கிறாங்க. அப்ப இந்த முட்டாள் மக்களுக்கு அறிவு வேணாமா? உனக்கு கொடுக்கப்பட்ட நிவாரண பொருட்களை இவை புடிங்கிட்டு போய் உனக்கே காசுக்கு விற்கிறான், அவனுக்கு போய் எப்படி நீங்க வந்து ஆதரவு கொடுக்குறீங்க? இப்பதான் அவங்க வந்து அறிவு வந்து 2 வருஷமா நமக்கு வந்து கஞ்சிக்கு அலைய விட்டுட்டானே, இனிமேலா நமக்கு புத்தி வரணும்னு சொல்லிட்டு ஏதோ கெஞ்சி கதறி உலக நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்ப காசாவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட போறாங்க. நல்லபடியாக இந்த இது முடியணும்னு தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். ஏன்னா ஒரு உயிர் போனாலுமே வந்து அது கஷ்டம்தான். இப்ப பார்த்தோம்னா அதற்கு அழைப்பு வந்து நம்முடைய ட்ரம்ப் அவர்கள், நம்முடைய பாரத பிரதமர், என்னுடைய நண்பர் மோடி வந்து இந்த காசா ஒப்பந்த விழாவுல நீங்க கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அழைப்பு விடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எகிப்தினுடைய அதிபர் சிசி அவர்களுமே வந்து மரியாதைக்குரிய மோடி அவர்கள் வந்து எங்கள் நாட்டுக்கு வந்து நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா நம்ம மோடி ஐயா போகல. அதற்கு பதிலாக நம் இந்தியாவின் சார்பில் மத்திய அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் அவர்கள் வந்து பங்கேற்க போயிருக்காங்க இன்னைக்கு. கண்டிப்பாக ட்ரம்ப் நான் தான் போற நிப்பாட்டினேன், நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போற நிப்பாட்டினேன், இது வரைக்கும் 8 போர்களை வந்து நான் நிப்பாட்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப வந்து நம்முடைய பிரதமர் அவர்கள் முன்கூட்டியே சொல்லிட்டாங்க, அதாவது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் போற நிப்பாட்டினதுல என்னுடைய நண்பர் ட்ரம்ப்னுடைய பங்களிப்பு மிகவும் அபரிமிதமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகழார்த்த ஒண்ணு சொல்லவும் நம்முடைய மோடி அவர்கள் கண்டிப்பாக என்னுடைய நண்பர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. கண்டிப்பாக நம் நாட்டுக்கு வந்து இது மிகவும் நல்ல ஒரு சந்தோஷமான விஷயமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ட்ரம்ப் வந்து 50% வரி விதிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இதை வந்து கொஞ்சம் இன்னும் கம்மி பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து நோபல் பரிசு வந்து நார்வே நாட்டுல கொடுக்காம மற்ற நாட்டினருக்கு வந்து இன்னைக்கு நோபல் பரிசு போகுது. மரியா கொரினா மச்சோடா அவங்க வந்து சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஒரு பெண் அரசியல்வாதி, எதிர்கட்சி தலைவர். அங்க சர்வாதிகாரி ஆட்சி வந்து முடிவுக்கு வந்து ஜனநாயக ஆட்சி வரணும்னு சொல்லிட்டு மிகவும் போராடின ஒரு பெண்மணி. இப்ப அவங்க வேற தலைமறைவாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நோபல் பரிசும் பராக் ஒபாமா அவர்களுக்கு வந்து கிடைக்குது. இதை பார்த்துட்டு தான் வயதறிஞ்சு ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறாங்க. இப்ப பார்த்தோம்னா இப்ப அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு இணைந்த இந்தியாவின் சார்பில் வந்து கீர்த்தி வர்தன் சிங் அவர்கள் வந்து போறாங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து மிகவும் நல்ல ஒரு விஷயம் இது. ஆப்கான் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர்கான் முத்தக்கி அவர்கள் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்திருக்காங்க 1 வீக். இப்ப பார்த்தோம்னா அவங்க வந்து இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தும் போது அதுல பெண் பத்திரிகையாளர் யாருமே கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு. ஆனா இதுக்காக என்ன காரணம் சொல்றாங்கன்னா ஆப்கான்ல வந்து பெண்களுக்கு எதிரான சட்டங்கள் மிகவும் கடுமையாக இருக்கு, அதுக்காகத்தான் வந்து ஆப்கான் தரப்புல இருந்து இந்த பெண் பத்திரிகையாளர் அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. இது யார் இந்த குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கும் ராகுல் காந்தியின் சகோதரி பிரியங்கா காந்தி அவர்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது வந்து பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி. இதுல அநீதி எங்க வந்துச்சு? அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க, இது வந்து பெண்கள் வேண்டாம். மொத்தமே வந்து 16 பத்திரிகையாளர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அது கேள்விகள் எல்லாமே நல்லா தான் கேட்டிருக்காங்க. உங்க நாட்டுல வந்து பெண் கல்வி மறுக்கப்படுது, உங்க நாட்டுல வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்கள், இதை பத்தியெல்லாம் வந்து ஆண் பத்திரிகையாளருமே கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க தரப்பு ஆப்கன் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ரொம்ப குறுகிய டைம்ல வந்து நாங்க ஏற்பாடு பண்ணதுனால எங்களால வந்து நிறைய பேரை கூப்பிட முடியல, அதனாலே தவிர பெண் பத்திரிகையாளரை வந்து நாங்க அவாய்ட் பண்ணல. ஆனா 2வது முறையாக நடந்த டெல்லியில நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல பெண்களுமே கலந்திருந்தாங்க. அவங்க கேட்ட கேள்விகளுக்குமே வந்து நாங்க பதில் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. டெல்லியில ஆப்கானினுடைய தூதரகத்துல நடந்ததுல தான் பெண் பத்திரிகையாளர் கலந்துக்கறல. மற்ற இடங்கள்ல நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புகள்ல எல்லா கேள்விகளுக்குமே நாங்க பதில் சொல்லியிருக்கோம். பெண் பத்திரிகையாளருமே கேள்வி கேட்டாங்க, நாங்க அவாய்ட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பிரியங்கா காந்திக்கு ஒரு வயிற்றுச்சல். ஏன்னா பாகிஸ்தான் கூட வந்து அவங்க உறவாக இல்லாம இந்தியா கூட வந்து இவ்வளவு நெருக்கமாக இருக்காங்க, உறவாக இருக்காங்கன்னு சொல்லி வயிற்றுச்சல் எந்த பொருளையும் கிளப்பி விடுறாங்க. இப்ப அமீர்கான் முத்தைக்கு அவர்கள் இங்க இருக்கும் போதே பார்த்தோம்னா
பாகிஸ்தானுக்கும் ஆப்கானுக்கும் வந்து போர் வந்திருக்கு. எப்படின்னா இங்க போய் உட்காந்துக்கிட்டு இந்தியாவுக்கு ஆதரவாக ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. எப்படின்னு பார்த்தோம்னா அவர் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவுக்கு எதிராக நாங்க எந்த செயலையும் நாங்க செய்ய மாட்டோம், இந்தியாவும் நாங்களும் நட்புறவாக இருப்போம், இந்தியாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க வருவோம்னு அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவின் மண்ணில் இருந்து ஒரு வேற நாட்டு ஒரு அமைச்சர் வந்து சொல்றாரு. கண்டிப்பாக இது வந்து மிகவும் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஏன்னா அமீர்கான் முத்தைக்கு அவர்கள் 2 3 இடத்துல ஸ்ட்ராங்காவே சொல்றாங்க, இந்தியா தான் வந்து எங்களுக்கு தேவை, எங்களால வந்து இந்தியா என்ன சொன்னாலும் நாங்க செய்வோம் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்து பாகிஸ்தான் மீடியா எல்லாமே வந்து அதாவது ஆப்கானிஸ்தானை வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. இதே டைம்ல அங்க இருக்கும் ஆப்கான்ல இருக்க மீடியாவும் ஆப்கான்ல இருக்க யூடியூபர்ஸும் சும்மா விடல. சும்மா அதே அதாவது போர் நடந்துகிட்டு இருக்கு, இங்க வந்து உயிர் போய்கிட்டு இருக்கு, இவங்க 2 பேரும் கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன வார்த்தைகள் பேச முடியுமா அது மாதிரி வந்து ஒரு யூடியூபர்ஸ் எல்லாமே நிறைய பேசுறாங்க. இந்தியாவுக்கு பாசிட்டிவாக வந்து அதிகமான யூடியூபர்ஸ் நிறைய வந்து ஆப்கான்ல பேசுறாங்க, ஆப்கான் மொழியிலையும் பேசுறாங்க, ஹிந்திலையும் பேசி போடுறாங்க. அப்ப அவங்க சொல்லும்போது எங்க மக்களுக்கு வந்து நாங்க எங்க மொழியில பேசினாதான் புரியும், அதனால நாங்க நிறைய வீடியோஸ் நாங்க இப்போதைக்கு வந்து இந்த மொழியில போட்டுக்கிறோம், அதுக்கு கீழே வந்து இங்கிலீஷ்ல வந்து சப்டைட்டில் வந்து இங்கிலீஷ்ல வந்து அதை நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இப்ப பார்த்தோம்னா அங்க பாகிஸ்தான் வந்து தேவையே இல்லாம அந்த பொதுமக்கள் ராணுவங்கள் இருக்கிற இடத்துல வந்து தாக்குனாங்க. ஆனா பதில் தாக்குதல் ஆப்கன் அதுக்கு அவங்களுடைய அமைச்சர்கள்லாம் சொன்னாங்க, எங்களுடைய வீரர்களுடைய வீரத்தை வந்து நீங்க குறைச்சி எடை போடாதீங்க, எங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சோவியத் ரஷ்யாட்ட இருக்கும் வீரர்களையும் அமெரிக்காவில் இருக்கும் ராணுவ வீரர்களையும் கேட்டு பாருங்க, எங்களை தொட்ட நீ செத்த அப்படின்றாங்க. ஏன்னா மேக்சிமம் பார்த்தோம்னா இந்த ஹைபர் பக்துன்வா அந்த ஏரியாவில் இருக்க புறமே ஆப்கன் மக்கள் தான். இப்ப பார்த்தோம்னா சொல்லாம கொள்ளாம நிறைய ஆப்கன் அகதிகளை வந்து ஆப்கானுக்கு பாகிஸ்தான் அனுப்பிச்சிருச்சு. இப்ப அந்த பார்டர்ல இருக்கிற ஏரியாவுல ஃபுல்லா வந்து சம்பந்தமே இல்லாம அந்த மக்களை வந்து துன்புறுத்திக்கிட்டு இருக்காங்க. 2 நாள் வந்து ஆப்கான் பார்த்துட்டு மறுபடியும் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க. பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இதுவரைக்கும் 58 பேர் உயிர் இழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 25 ராணுவ நிலைகள், ராணுவம் இருக்கும் தளவாடங்கள் இருக்கும் இடங்களை வந்து ஆப்கான் வந்து கைப்பற்றிருக்கு. ஆப்கான் எப்பயுமே பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருப்பாங்க. அதாவது ஒருத்தனை அடிச்சா அது 9 பேரை அடிக்கணும்னு சொல்லிட்டு ஆப்கான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா பாகிஸ்தானுக்குள்ள நிறைய ஏரியாவில் ஆப்கான் மக்கள் இருக்கிறனால அவங்களுடைய ஒரு வலிமை நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்க ஆப்கான்ல இருந்தாலும் இங்க இருக்கிற லோக்கல்ல இருக்க ஆப்கான் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் தீவிரவாதிகள் இருக்கிற இடத்த எல்லாமே போட்டு கொடுத்துருவானுங்க. இது ரொம்ப வந்து நடக்கும். இதனாலதான் பார்த்தோம்னா நேற்றெல்லாம் பார்த்தோம்னா லோக்கல் பாகிஸ்தானுக்குள்ள நிறைய இடத்துல, நேற்று சண்டே, நேற்று நிறைய இடத்துல வந்து வெடிகுண்டு வெடிச்சிருக்காங்க. அதிகமான உயிர் சேதம் இல்லை, ஆனா பொருள் சேதம் அதிகமாக ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து அந்த மீடியா வந்து காமிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப பார்த்தோம்னா அமீர்கான் முத்தைக்கு இங்க வந்தது வந்து பாகிஸ்தானால ஏற்றுக்கொள்ளவே முடியல. இதுக்கு முக்கியமான காரணம் அங்க பாகிஸ்தான் மீடியா யூடியூபர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அஜித் தோவல் எப்ப பார்த்தாலும் அவங்க அப்படி ஏதாவது நாங்க எங்கேயாவது ஒரு வெடிகுண்டு வெடிச்சிட்டா உடனே இதுக்கு எல்லாமே காரணம் இந்தியாவில் இருக்கும் அஜித் தோவல் தான், அஜித் தோவல் தான் இது எல்லாமே பண்றாரு அப்படிம்பாங்க. அதே நம்ம இந்தியாவில் இருக்குன்னு சொல்லுவோம், ஆமாடா உங்க ஊர்ல சைக்கிள் டயர் வெடிச்சா கூட எங்க நாட்டுல இருக்க அஜித் தோவல் தான் காரணம் நீங்க சொல்லுவீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அஜித் தோவலை வந்து அந்த அளவுக்கு அமித்ஷா மோடி அவர்களை பேசுறத விட அஜித் தோவலை வந்து அதிகமான மக்கள் வந்து எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருப்பாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் அந்த மோடி, இன்னொன்னு அஜித் தோவல். இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் எங்க நாட்டை வந்து இந்த அளவுக்கு படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிடுவாங்க. மத்திய அரசின் செயல்பாடுகள் எப்பயுமே வந்து ஒரு யுனிக்கா இருக்கும், அப்படிதான் நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு புதுசாக வந்து ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா இந்தியாவில் இருக்கும் எல்லா மாநிலத்துக்கும் வந்து ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸுக்குமே வந்து கட்டக்கூடிய ஃபீஸஸ், மேக்ஸிமம் ஸ்கூல்கள் கட்டக்கூடிய ஃபீஸ் எல்லாமே வந்து யூபிஐ பயன்படுத்தி மட்டும்தான் பணம் வந்து இனிமேல் பரிவர்த்தனை பண்ணுங்க. இதனால வந்து உங்களுக்கு வெளிப்படைத்தன்மை அப்புறம் பணம் செலுத்துறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது வெளிப்படைத்தன்மை இருந்தாலே வந்து போச்சு, ஒரு ஸ்கூல்ல எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்கன்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஏன்னா இன்னைக்கு பெரிய பெரிய சிட்டிலெல்லாம் பார்த்தோம்னா எல்கேஜி யூகேஜி பிள்ளைகளுக்கெல்லாம் 1 லட்சம் வரைக்கும் கூட ஃபீஸ் வாங்குறதாக சொல்லப்படுது. இப்ப எங்களை மாதிரி ஒரு செமி அர்பன் ஏரியால பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 40,000 30,000 இப்படி வந்து கட்டணம் வந்து வசூல் பண்றாங்க. இப்ப யூபிஐ மூலமாக பண பரிவர்த்தனைகள் கொண்டு வரும்போது இந்த ஸ்கூல்களுக்கு வந்து எவ்வளவு வருமானம் வருது, டைரக்டா எவ்வளவு வருமானம் வருதுன்னு கண்டிப்பா தெரிஞ்சிடும்.
கம்பல்சரி அவங்க வந்து ஐடி வந்து கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஃபீஸஸ் எங்க அதிகமாக இருக்கோ அவங்க மேல வந்து கேஸ்களை வந்து ஃபைல் பண்ணி அது வந்து கட்டணங்களை வந்து குறைக்கிறதுக்கு உண்டான ஒரு வழியை வந்து ஏற்படுத்துவாங்க. கண்டிப்பாக இது வந்து ரொம்ப நல்ல ஸ்கீம்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து மாநிலங்கள்ல பாஜக ஆளும் மாநிலங்கள் உடனே உடனே அமல்படுத்திடுவாங்க. ஆனா இப்ப நம்மள மாதிரி நம்ம நாட்டுல நம்ம மாநிலத்தில் இருக்கிற மாதிரி இந்த திராவிட கட்சிகள் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள்லாம் பார்த்தோம்னா உடனே போர்க்கொடியை தூக்கிடுவாங்க. இன்னொன்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு நல்ல ஸ்கீம் கொண்டு வந்தா முதல்ல எதிர்க்கிறது நம்ம தமிழகமா தான் இருக்கும். ஏன்னா இவங்கதான் வந்து நிறைய ஸ்கூல், காலேஜஸ், மெடிக்கல் காலேஜ் எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு. அப்ப எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்க, எவ்வளவு கொள்ளை அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதனால கண்டிப்பாக பாருங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த திட்டத்தை வந்து கொண்டு வர விடாம என்னன்னு செஞ்சு மக்களை வந்து அப்படியே கன்ஃபியூஸ் பண்ண முடியுமா அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி அப்படியே வந்து கொந்தளிக்க வச்சிருவாங்க. ஆனா ஆக்சுவலா பார்த்தா இது பொதுமக்களுக்கு வந்து மிகவும் நல்ல ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எவ்வளவு லட்சக்கணக்கில் கடன் வாங்கி நகைகளை அடகு வச்சு வட்டிக்கு வாங்கி எல்லாம் நம்ம பிள்ளைகள் இப்ப படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அது எல்லாமே வந்து இப்ப கரெக்டான முறையில வந்து பணம் கட்டி படிக்கும்போது ஃபீஸும் கம்மியாகும். ஆனா அந்த கொள்ளையடிக்கிற அந்த ஸ்கூல் கூட்டங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி மேலையும் கீழையும் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தது இது ஃபுல்லாவே ஒயிட்டாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உண்மையிலே இந்த ஒரு அறிக்கை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய ஒவ்வொரு செயல்பாடுமே வந்து தனித்துவமானதுதான். இதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லைன்னு தான் சொல்ல முடியும். எவ்வளவோ ஃபீஸ் கட்டி மக்கள் கஷ்டப்படுற சூழ்நிலையில இன்னைக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது கண்டிப்பாக மத்திய அரசு கல்வித்துறைக்கும் மோடி ஐயாவுக்கும் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம நன்றி சொல்லியா. டெல்லியில ரேகா குப்தா அவர்கள் பாஜக ஆளும் மாநிலமாக இருக்கு. அங்க வந்து எப்பவுமே வந்து தீபாவளிக்கு வேட்டு வெடிக்கிறதுக்கு ஒரு நாள் மட்டும்தான் அங்க அனுமதி இருக்கும். அதுவுமே வந்து டைம் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள வந்து மக்கள் அவசர அவசரமா வந்து வேட்டுக்களை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிருக்கணும். அதுக்கு பிறகு போட்டாங்கன்னா அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கண்டினியூ 5 வருஷமாகவே அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த முறை உச்ச நீதிமன்றத்துல வந்து இந்து முன்னணி அமைப்புகள்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்த முறை வந்து நாங்க தீபாவளிக்கு நல்ல விதமாக நாங்க செலிப்ரேட் பண்ணணும், நீங்க எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொடர்ச்சியாக 5 நாள் வந்து மக்கள் வந்து தீபாவளிக்கு உண்டான வேட்டுக்களை வந்து நீங்க வெடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த மக்களுக்கெல்லாம் ஒரே பயங்கரமான குஷி. பரவாயில்ல, அதாவது 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெடிக்கிற இடத்துல 5 நாள் வெடிக்கலாமே அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா காற்று வந்து மாசுபட்டுரும், நாய் பயந்துரும், காக்காவுக்கு காய்ச்சல் வந்துடும், குருவிக்கு வந்து ஜன்னி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது டஸ்ட் அலர்ஜி ஆயிடும் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லி இந்த செலிபிரிட்டிஸ் நடிகர் நடிகைகளை வச்சு அதே மாதிரி யூடியூபர்ஸை வச்செல்லாம் நிறைய வீடியோ போட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு வெடிக்கிறதுனால ஒன்றும் மாசு கட்டுப்பாடு ஒன்றும் இதாயிடாது. வருஷம் பூரா பெரிய லட்சக்கணக்கான பைக்கு கார் எல்லாம் போய்கிட்டு இருக்க இடத்துல ஒரு நாள்ல வேட்டு போட்ட உடனேவும் காற்று வந்து மாசுபாடு ஆயிடும் அப்படிங்கிறாங்க. இந்த முறை பார்த்தோம்னா நம்மளுடைய தீபாவளிக்கு மக்கள் வந்து அதிகமான வேட்டுக்கள் போடுவாங்க. அது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்து சிவகாசியிலிருந்து தான் அதிகமான வேட்டுக்கள் இந்தியா முழுவதும் சப்ளை ஆகும். அது வந்து நம்முடைய சகோதரருக்கு வந்து அது ஒரு வருமானம், நம் நாட்டுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அதைத்தான் நம்ம பார்க்கணும். ஒரு நாள் வேட்டு வச்ச உடனே அவனுக்கு அந்த நோய் வந்து இந்த நோய் வந்துடும் சொல்றது எல்லாமே வந்து அந்த தொழிலை முடக்குவதற்கான வழியாகத்தான் வந்து எல்லாருமே பாக்குறாங்க. அதுதான் உண்மையும் கூட. அவங்க வருஷம் பூரா அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க. அந்த நேத்துல ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த கெமிக்கல் எல்லாம் ஒரு சகோதரர் வந்து கையில கலக்குறாங்க. நமக்கே ஒரு மாதிரி பார்க்க போது அவங்க அதெல்லாம் சுவாசிச்சுட்டு அந்த கையில தான் அவங்க சாப்பிட போறாங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு ஒரு வேதனை இருக்கும். கடைசி நேரத்துல வந்து கோர்ட் வந்து டக்குன்னு நீங்க 2 மணி நேரம் தான் வெடிக்கணும், 3 மணி நேரம் தான் வெடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். ஆனா இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இது டெல்லி மக்களுக்கு வந்து மிகவும் சந்தோஷமாக பயங்கரமா இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க நிறைய வேட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நம்முடைய மத்திய அரசுக்கும் அங்க ஆளும் மாநில அரசுமே வந்து இதுக்கு நன்றி தெரிவிச்சுப்பாங்க. ரேகா குப்தா அவர்கள் வந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா அந்த மாநிலத்துல கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 6 மாசம் கூட ஆகல, அவ்வளவு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அவங்க. அதெல்லாம் உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கு. என்ன ஒரு வேகம், என்ன ஒரு துடிப்பு, மக்களோட மக்களா நடந்து போறாங்க. அதுதான் பெரிய விஷயம். அவங்க கூட எல்லாம் செக்யூரிட்டி அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு போறாங்க. ஒரு ஸ்கூலுக்குள்ள நம்ம அப்துல் கலாம் ஐயா மாதிரி ஸ்கூலுக்குள்ள போறாங்க, பிள்ளைகளை பத்தி பாக்குறாங்க, அவங்களுக்கு என்ன தேவைன்னு உடனே உடனே செஞ்சு கொடுக்குறாங்க. ரோட்ல வந்து பசுக்கள் வந்து அனாதையாக விடக்கூடாது அப்படின்னு அப்படி விட்டா ஃபைன் போட்டுருவேங்கிறாங்க. ஏற்பாடற்று கிடக்கும் மாடுகளுக்கு வந்து போலீஸ்களே வந்து கழுத்துல டை கட்டி விட்டு, ஏன்னா அங்கிட்டு பஸ் வரும்போது இவங்களை அடிச்சிரும், மாடை அடிச்சிருங்கிறதுக்காக அந்த ஒரு எல்லோ கலர் ஒரு கிரீன் கலர்ந்த ஒரு டைய கட்டி விட்டுறாங்க.
அப்படி நிறைய மாற்றங்களை கொண்டு வர்றாங்க. ஸ்கூல்களுக்கு வந்து நிறைய செய்றாங்க அவங்க. ஏன்னா கல்வியில வந்து நம்ம மாநிலம் வந்து முதலாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த அளவுக்கு கொண்டு வராங்க. உண்மையிலேயே நல்ல விஷயம். அது மாதிரி நம்ம மாநிலத்துக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல விடிவு வரும். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.